தேசிய கொடியை தீய நோக்கத்தில் தலைகீழாக கட்டினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்துள்ளார். இது தேசிய ஒற்றுமைக்கு ஊறு விளைவிக்கும் என்பதால் இந்த விவகாரத்தில் அரசாங்கம் அமைதியாக இருக்காது என்று அவர் கூறினார். தேசிய கொடி தலைகீழாக தொங்கவிடப்பட்ட சம்பவம் குறித்து நேற்று மக்களவையில் 6வது நாடாளுமன்ற உறுப்பினர் டத்துஸ்ரீ ஷகிடான் காசிம் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். அதேவேளை எந்த ஒரு நோக்கமும் இன்றி தேசிய கொடி தலைகீழாக கட்டப்பட்டால் அதை அப்படியே விட்டுவிட முடியாது என்றும் அவர் கூறினார். இந்த விவகாரத்திலும் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே தேசிய கொடியை தலைகீழாக தொங்கவிடும் சம்பவம் குறித்து மக்கள் புகார்களை செய்ய JPNIN வலைத்தளம் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எனவே இந்த சம்பவங்கள் குறித்து மக்கள் எளிதில் புகார் செய்யலாம் என அவர் தெரிவித்தார். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் இருக்க இந்த விவகாரத்தை கையாள இதர அமைச்சுகளுடன் தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சு அணுக்கமாக ஒத்துழைத்து வருவதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.